ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் ஸ்ரத்தா பக்தி சமர்ப்பண பாவத்தோடு ஸ்ரீ மாதாஜிக்கு நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். சின்ன குழந்தையோட நிலையில் சந்தோஷ சித்தத்தோட தெய்வீக அன்னையை பார்ப்போம். அன்போடு முழு மரியாதையோடு நம்முடைய ஹிருதயத்தில் அழைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஹிருதயத்தில் வாருங்கள் தாயே. எங்களுடைய ஹிருதய கமலத்தில் அமருங்கள் தாயே. தங்களுடைய வருகையை எங்களுக்கு உணர செய்யுங்கள் தாயே. எங்களுடைய ஹிருதயத்தை தங்களுடைய அன்பும் கருணையால் பரிபூர்ணமாக்கி விடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானத்துக்கு அனுமதியை தந்து வழி நடத்துங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான அறியாமையை நீக்கி ஆத்மா என்று உணர்ந்து சச்சிதானந்த ரூபிணியாக ஆனந்தத்தை தந்தருளுங்கள் தாயே. இரண்டு உள்ளங்கையும் உச்சந்தலையில் சைத்தன்ய நிலையை கவனிப்போம். இரண்டு உள்ளங்கையும் பூமி தாய் மீது மனதார கூறுவோம். மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பூமி மாதா. தங்களுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எங்களுக்கும் தந்தருளுங்கள் தாயே. எங்களை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. ஆதி பூமி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இடநாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி,
தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. அதை பாதிக்க தமோ குணத்தோட எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுக்குள் ஸ்ரீ மகாகாளி மற்றும் ஸ்ரீ பைரவரோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள எல்லா விஷமா அசுத்தத்தை பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. தூய விருப்பத்தை தந்தருளுங்கள் தாயே. நாங்களை மகிழ வைக்கிறதே எங்களுடைய தூய விருப்பம். பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடி மீது இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து மனதார கூறுவோம், ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. அதை பாதிக்கிற ரஜோகுணத்தோட எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுக்குள் ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. எங்களுடைய விருப்பத்தை செயலில் கொண்டு வர தூய காரிய சக்தியை தந்தருளுங்கள் தாயே. அதற்கு தேவையான பலம், புத்தி, சக்தி, ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. இடது கை மடிக்கி கொண்டு வருவோம். கவனம் சுஷும்னா நாடி. மாதாஜி தயவு செய்து எங்களுடைய சுஷும்னா நாடியை சத்வகுணத்தோட நிரப்பிவிடுங்கள் தாயே. எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் தடையாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் பஞ்ச மகாபூத தத்துவத் வழியாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களை தூய்மைப்படுத்தி தங்களுடைய தெய்வீக சக்தியை உள்வாங்கிக்க தகுதியை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி எங்களுடைய கவனம் கலந்த காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ இல்லாமல் நிகழ்காலத்தில் தியான நிலையில் சமநிலையாய் வைத்திருங்கள் தாயே. ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ கணேசாவோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே.
இரண்டு உள்ளங்கையும் சகஸ்ராரத்தில் சைத்தன்ய நிலையில் மாற்றத்தை கவனிப்போம். மெதுவாக கவனம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே சாக்ஷா ஸ்ரீ கணேஷாவாக எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. எங்களுடைய மூலாதார சக்கரத்தை தூய்மையாக வைத்திருங்கள் தாயே. தூய குழந்தை உள்ளத்தை தந்தருளுங்கள் தாயே. பணிவோடு வைத்திருங்கள் தாயே. ஏனென்றால் நாங்கள் ஏதும் செய்வதில்லை, தாங்கள் தான் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள், அனுபவிக்கிறீர்கள். ஸ்ரீ மாதாஜி. நாங்களும் ஸ்ரீ கணேஷா போல தாங்களிடம் முழுமையாக சரணடைகிறோம். மன, புத்தி, சரீரம், அகங்காரம் எல்லாவற்றையும் தங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். தங்களிடம் ஒன்றினை அடைய எல்லா விதமான தடைகளையும் நீக்கி எங்களுடைய முழு சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. எல்லா மங்களமும் தந்தருளுங்கள் தாயே. சகல சௌபாகியத்தோடு எங்களை வைத்திருங்கள் தாயே. ஸ்ரீ கணேஷோட ஆசீர்வாதத்தை பெற ஸ்ரீ கணேஷ திருவசீர்ஷை கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्ध्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात्। त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्त सिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं
त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वं अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्तरूपम् बिन्दुरुत्तररूपम् नाद संधानं संहिता संधिः सैषा गणेश विद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाधौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लंबोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। श्री गणेश उडारुलाल துணையால் மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நம்முடைய கவனம் ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாட்சாத் ஸ்ரீ நிர்மோகா, எங்களுக்குள் உள்ள மோகத்தை நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களோட ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தத்தை முழுமையாக நீக்கி தங்களுடைய அன்பால் கருணையால் எங்களோட ஹிருதயத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. ஹிருதய சக்கர சுவாமினி மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री हृदय चक्र स्वामिनी साक्षात्
श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக கவனத்தை ஆக்யா சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். श्री माता जी, தாங்களே சாட்சாத் ஸ்ரீ ஆக்யா சக்கர சுவாமினி. எங்களுக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளுங்கள் தாயே. தியாக மனப்பான்மையை தந்தருளுங்கள் தாயே. தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம், எங்களையும் மன்னிக்கின்றோம். நாங்களும் தெரிந்தோ தெரியாமலோ தெய்வத்துக்கு எதிராக ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களையும் மன்னியுங்கள் தாயே. மெதுவாக கவனத்தை சகஸ்ரார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, ஆங்களே சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி, மோக்ஷப்பிரதாயினி, श्री आदिशक्ति, जगत जननी, कल्याणी, सर्वरक्षाकरी, महामहेश्वरी, எங்களுடைய சகஸ்ராரத்துக்கு வாருங்கள் தாயே. சஹஸ்ர கமலத்தில் அமருங்கள் தாயே. எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. புஷ்ப தூப தீப நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. எங்களுடைய அகோபாகியம் தாங்கள் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்ததற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. தாங்களுடைய மகிமையை முழுமையாக அறிந்து முழு மரியாதத்தோடு தாங்களை அங்கீகரித்து தாங்களுடைய அன்பை பெற எங்களை ஒரு பாத்திரமா ஆக்கிவிடுங்கள் தாயே. நாங்கள் எல்லாவற்றையும் தங்களிடம் சமர்ப்பிக்கிறோம். எங்களை காத்தருள வேண்டும் தாயே. अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम. अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम. हृदयं समर्पयामि, प्राणं समर्पयामि तव पादपद्मे मातः. सर्वं समर्पयामि, अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम.
त्वमेव साक्षात् हरिप्रिया त्वमेव मा वागीश्वरी त्वमेव साक्षात् हरिप्रिया त्वमेव मा वागेश्वरी महादुर्गा महाकाली महामाया महेश्वरी भाग्यं समर्पयामि कर्मं समर्पयामि तव पादपद्मे माता सर्वं समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम स्वयं साध्या स्वयं सिद्धि स्वयं सिद्ध स्वयं प्रभा स्वयं साध्या स्वयं सिद्धि स्वयं सिद्ध स्वयं प्रभा सुगुणरत्ना सुकृतकृता सुमति गंगा समोज्ज्वला मानं समर्पयामि दानं समर्पयामि तव पादपद्मे माता सर्वं समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अनिरवचनीयानन्दी सुखकरणी दुःखहारिणी अनिरवचनीयानन्दी सुखकरणी दुःखहारिणी योग संस्थापनार्थाय अविरल विश्वविहारिणी संगं समर्पयामि पुण्यं समर्पयामि तव पादपद्मे माता सर्वं समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तिमिरावृता दिशाहीना आत्मास्य पापनाशिनी तिमिरावृता दिशाहीना आत्मास्य पापनाशिनी बहुजनहिताय वाणी तव शाश्वत सत्य प्रकाशिनी आद्यं समर्पयामि अन्तं समर्पयामि तव पादपद्मे मातः सर्वं समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम त्वमेव शरणं मम त्वमेव शरणं मम முழு கவனம் சகஸ்ராரத்தில் வைத்து சில நிமிடம் அமைதியாக தியானத்தில் இருப்போம்.
இதே தியான நிலையில் மகளிர் சொற்பொழிவை கேட்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. 1985 சகஸ்ரார பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சி. This is the place which should demarcate the end of our journey to left and right. Because my husband is like that, my wife is like that, because my child is like this. You are not going to be excused. Whom are you telling? Your own spirit? Tell your spirit. Does it understand? It takes away your vibrations. It takes away your joy. It takes away your position. Nirvichara is very easy to establish. But that also some people have not. What about Nirvikar? You have to take it up very seriously. This may be the last Sahasrara day we are celebrating in Europe. Maybe. I don't know. It's not that mother is only happy if there are people of higher qualification or higher caliber. It's not that. I have very great concern for those who are lost, who are left out. But sometimes, through my experience, I think such people get spoiled. My love is not for spoiling you, is not for ruining you. It is for your emancipation. It's for you to enjoy the beauty of God's blessings on you. Even now, if there are people who are not righteous, who are not truthful, who are not virtuous at the dharma stage, then what can I talk to them? And then, if they are not even the spirit, then what am I to do with them? The ideologies, the talking, the discussions and arguments do not lead you there. No, they do not. It's meditation. What is meditation is actually facing yourself and correcting yourself with the full understanding as to what you are. We have to create ideal human beings. That is what is the Vishwadharma. Otherwise we have many dharmas going on. So many religious activities in the name of all the great incarnations, which are nowhere near the incarnations, just the opposite of it. This Nirvikalpa state has to be established once for all. So I don't have to then struggle with you. The group of people who will attend tomorrow Sahasrara
should be able to establish that state. Otherwise, they are just like the people who are newcomers. They are coming for the first time, or 10 times, or 11 times, or 100 times. What difference does it make? To me, it is clear-cut. I have short time because the instrument has to be all right. If you have to expedite the growth of the instrument in a proper way so that the God of love, God's love flows, and the God of that love feels happy about it, we have to create such beautiful flowers that he appreciates. That he does not destroy. The spectator of this play has to be satisfied so that he postpones his destruction. That's why I said the time is short. Time is very short. If we want our children to grow into the realm of God, there are great saints who are born. If we want to give them a full chance of the enjoyment, then let us first of all become proper parents. And not people who just live with illusions. Everything in Sahaja Yoga cannot be explained. I cannot explain. I cannot, because you don't have those powers to understand. Like Gregor said, Mother, I want to have the sun. Because people told him, the weekend will be terrible, there won't be any sun. Within 15 minutes, the sun was shining. Within 15 minutes, the wind started blowing, all the clouds settled round Vienna beautifully like a Sahasrara, and the sky opened as I want your Sahasrara to be open. All the nature is so anxious to work it out. But you must learn to cooperate with your spirit. It's not a cooperation that is just by the way. It is to be the spirit, the becoming of the spirit fully. Is very important. Nothing should stop that. I hope today's announcement will help all of us to have that understanding of our responsibilities towards ourselves and towards our Creator. It's nice to praise me for my love. It's nice to praise me for whatever has happened, but to be very frank, I do not know if you are praising me. I do not feel the praise because I am myself. I am not myself. I see myself as separate. And then I tell myself that, see, you are Adi Shakti, all right, but you have spoiled your children. You have not done full justice to them.
They take everything so easy and mundane. So, you have to tomorrow take a vow within your heart. It's not the words that are important. It has to be living action of your being that should prove, that should convince you that we are fully surrendered. And the effects of that you will feel in your own personality, in your own being, in your own manifestation. With so many saints, why should I have any worry of spreading of Sahaja Yoga? Because there are some who drag you down. There are some adamant people, and there are some still who are possessed. There are some who are murmuring souls. Just don't pay any attention to them. They'll be all lost. Doesn't matter. We have to create the great day for us to be proud that we belong to this great religion of truth. There has been no religion so far which is the religion of truth. It practices something and preaches something, and it has nothing to do with the incarnation. You have to do something that people should say, we see our mother in this person. Today is a day when I want to bless some children. I've blessed many children. I would like to bless all the parents also, to understand that they have to contribute a lot for the upbringing of the children. There have been some very good tapes they have made in England, how to help the children to grow properly in this crazy Western life. And the one who has been the greatest enemy of yours worked in this place. He's the one who has ruined you, and you had to commit sin against the Holy Ghost, sin against your mother. Now, at this time, in this place, we have to turn our face to all that was the past and ascend into the new realm of bliss and joy. I assure you that with your dedication, it will work out. But just think in your mind, what have we sacrificed so far? No sacrifice is sufficient. But have we sacrificed anything? That will make you understand that your mother has given you your second birth without any difficulties. She's taken up all the labor pains upon herself. Now you are grown up. And you have to understand that now you are grown up people and you can't behave like children. That is over now. Now you are grown up people. You have to become responsible for this Mahayoga and for this great dharma that we have established. The dharma that integrates all the dharmas, the dharma that purifies anybody who comes near, is the ocean of all the rivers. All the rivers flow
to this great ocean of Vishwadharma. So we have to mold ourselves to be fit into the new pattern, the new rhythms, the new music of divine flute. Unless and until that happens, I do not think that Western people have much chances. If you have come for Sastran, we prepare. Tomorrow, I would like to work out as much as possible. I'm working 24 hours. Not a single minute I waste. And in the same way, I hope you will dedicate your 24 hours for your emancipation and the emancipation of the whole universe. May God bless you all. May God bless you. I have something important. Should I make a very quick translation or not necessary? Should I make a very quick translation or not necessary? Should I make a very quick translation or not necessary? Yeah, maybe. You can make a quick translation and then I'll give baptism to children. Just tell me. Actually, at 7:30, in 10 minutes, some people will have to leave the room because they're practicing. You have to leave, so No, some people, a few people just have to leave the room. 10 people have to leave the room because they have to practice some dancing for this evening. So just to announce you that. all right. You just say that. Shrimataji, peut-être que ha chiesto ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் மூடி நம்ம தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு இன்றைய தியானத்துக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களை மன்னியுங்கள் தாயே. எங்களை தங்களுடைய ஒரு சிறந்த கருவியாக மாற்றி சகஜ யோகத்துக்கு உபயோகப்படுத்த அருள் புரியுங்கள் தாயே. அதற்கு தேவையான குணங்களும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி வந்தன் போட்டுக்கொள்வோம்.